ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 15 டேஸ்டியான பன் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து எடுத்து வச்சுருக்க பன்னு சேர்த்துக்கலாம். நெய்யிலே டோஸ்ட் ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகும், திருப்பி விட்டு அந்த பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூடான பன்னில் பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறி மசிஞ்சு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஊறி மசிய ஆரம்பிச்சிடும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இந்த அல்வாவுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா சுருண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி அப்படின்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை வானலில் சேர்த்துட்டு லேசாக கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சிறப்பு பதத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அல்வாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர் நல்லா சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான பன் அல்வா ரெடி.